மெலோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மயில் அப்படின்னு தான் எனக்கு கூப்பிடணும்னு தோணுது. தங்க மயில் நான் ரொம்ப யோசிச்சு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்ச ஒரு ரோல் இது. எனக்கு ஆக்சுவலாக என்னென்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அவ்வளோ நடிக்க வராரு, ஆக்ட் பண்ண மாட்டேன், ரியாக்ட் பண்ணுவேன். நான் எப்படி சார் இப்படி பண்ண முடியும், தப்பு தானே சார் அப்படி சொல்லுவேன். தப்பு தானேமா, அதே கோவத்தோட நீ பேசுமா அப்படி சொல்லுவாங்க. நான் ஸோ அப்படிதான் நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சீரியல்லேருந்து வேலை வாங்கினாங்க. ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்க மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் வந்து இதிலெல்லாம் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கணுங்க, இந்த விஜய் டிவியோட பேஜ்லலாம் கமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் திட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த ரெக்கக்னிஷன் சோஷியல் மீடியாவில் தான் வந்து அவங்க போட்டு பொழப்பாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அப்படி பண்ணுற, தங்க மயில் இது தகர மயில் அப்படிலாம் சொல்லி திட்டுவாங்க. ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு நாளுமே தெரியல, கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சீரியல்ல வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் நீங்க இருப்பீங்க, மாமியார் லைட். ஆனா உங்களுக்கு வந்து மாமனார் கிட்ட இருந்து சப்போர்ட் அதிகம். அவங்க ராஜீவ் மீனாவும் மாமியார் செல்லம், மாமனார் செல்லம். இந்த செட்லயே எனக்கு ரொம்ப என்னோட ஸ்வீட் ஹார்ட் யாரு ஒருத்தவங்க தான் சொல்லணும் அப்படின்னா நான் அவங்க பேர் தான் சொல்லுவேன். அவங்க எவ்வளவு நெருக்கமா பழகினாலும் நான் அப்படிதான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் பேபி அழகா இருக்கு பேபி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து ஒரு குழந்தை. நாங்க வந்து ஒரு பாய்ஸ் கேங் மாதிரி. ஸோ நான் அவங்க அப்புறம் 3 பசங்க, நாங்க வந்து ஒரு பாய்ஸ் கேங் மாதிரி. ஸோ இங்கே என்னடா பண்ணலாம்டா என்னடா அப்படி சொல்லி அப்படிதான் பேசிப்போம். பேரிங் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவனை வந்து நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் கதிரை வந்து மச்சானுவேன், இதில் மாமா சொல்கிறேன், அவ்வளோதான், எதுவும் இல்லை. அப்போ உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா பண்ணுறோன்னே நம்பவே முடியல. நான் கால் பண்ணி இது மாதிரி உனக்கு ஜோடியாக சும்மா சொல்லாத தலை, உண்மையிலேயே நான் தானே உனக்கு ஜோடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா யாருனே தெரியாத மாதிரி தான் நம்ம இருக்கணும், ரொம்ப வந்து அடக்கி யோசிக்கணும் அப்படின்லாம் சொன்னான். அப்புறம் அசிஷியல் வந்தோடனே ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்படின்னு தான் எனக்கு கூப்பிடணும்னு தோணுது. தங்க மயில். ஸோ ஏன்னா அப்படிதான் வந்து எனக்கு தெரிஞ்சுப்போங்க, அட்ரஸே பண்ணி கூப்பிடுறாங்க இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பேர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. பட் ஸ்டார்டிங்ல ஆப்வியஸ்லி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்தது. ஆனா அதெல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி அந்த கான்ட்ரடிக்டரி வந்துச்சு? நீங்க சொன்னீங்களா, ஆக்சுவலா அசால்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ரொம்ப எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த கேரக்டர் தங்கமயில் நான் வந்து சூஸ் பண்ணதுக்கு, என்னை சூஸ் பண்ண வச்சதுக்கு. ஏன்னா நான் ரொம்ப யோசிச்சு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்ச ஒரு ரோல் இது. ஸோ வந்தப்போ நிறைய பேர் தங்கமயில் எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி சேனல் வந்து என்னை ஏற்றுக்க வச்சுட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது பண்ணப்போ எனக்கு இது வரைக்கும், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஹீரோயின் ரோல் எல்லாமே ரொம்ப ரைட்டியஸ் பவர்ஃபுல் உமனாக இருக்கும், எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ். ஸோ எல்லாமே எனக்கு வந்து நான் நடிக்கிறேன்னா அதில் நான் நம்பணும், ஒரு விஷயத்தை நான் நம்பினா மட்டும்தான். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அவ்வளோ நடிக்க வராரு, ஆக்ட் பண்ண மாட்டேன், ரியாக்ட் பண்ணுவேன் நான். அப்படி சொல்கிறேன்னா, அதனால ஒரு விஷயத்தை என்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லுவாங்க டேரக்டர் வந்து, எப்படி சார் இப்படி பண்ண முடியும், தப்பு தானே சார் அப்படி சொல்லுவேன். தப்பு தானேமா, அதே கோவத்தோட நீ பேசுமா அப்படி சொல்லுவாங்க. நான் ஸோ அப்படிதான் நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சீரியல்லேருந்து வேலை வாங்கினாங்க. ஸோ இந்த கேரக்டரில் வந்து நான் நம்பணும் இல்லையா. ஆனால் அப்போ வந்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்க மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் வந்து இதிலெல்லாம் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கணுங்க, இந்த விஜய் டிவியோட பேஜ்லலாம் கமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். பார்த்தால என்னடா போட்டு இந்த போல பொழக்கிறீங்க அந்த பிள்ளைய, பாவண்டா தங்க மயில் அப்படின்னு. எங்கள் அப்பாலாம் பயங்கர பாசிட்டிவான ஒரு மனுஷன், பயங்கரனா அவுட்ரைட் பாசிட்டிவான ஒரு மனுஷன். அவரெல்லாம் அதெல்லாம் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி. அவருக்கெல்லாம் வந்து என்ன உங்கள் பொண்ணு தங்கமயில போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்தில் அப்படின்லாம் பேசுவாங்க. எங்கள் அப்பா இல்லை, இது உனக்கு வேணுமாடா, இது கண்டிப்பாக நீ பண்ணணுமா, என்னம்மா இப்படி பேசுகிறாங்க, அவர் பார்க்க மாட்டார் அப்படின்லாம் பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு. ஆனால் என்னென்னா, நான் யார்கிட்ட எதுவுமே சொல்ல, சேனல்கிட்ட எதுவுமே பேசலை. ஐ வெயிட்டட். இது மாறும், இது ஏன்னா எனக்கு தெரியும் தங்கமயில் இது கிடையாது. தங்கமயில் கிட்ட உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, ஆரம்பத்தில் எடுத்த உடனே எல்லாருக்கும் கோவம் வரும். ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன பண்ணாவ அப்படின்னா, படிக்கல, ஓகே படிக்காத தப்பு இல்லை, ஏன்னா இவங்க படிச்ச பொண்ணு தான் வேணும்னு அவங்க கேட்கல. ஸோ படிக்கல, அது உண்மையை சொன்னாலே அவங்க ஏற்றுப்பாங்க. நகை போடலை, பேசிக்கலி அது வரதட்சணை, அது கொடுக்கறதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட காசு இல்லைன்னா ஏழையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கா. ஸோ நகை இல்லைன்றதுக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மா வந்து தங்க நகையை வந்து பொய் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ யோசிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பங்களில் இந்த மாதிரி
பொய் சொன்னாதான் கல்யாணம் ஒரு 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 2,000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா, அது சும்மாலாம் சொல்லலை. ஒரு 2-3 பொய் சொன்னாதான் கல்யாணம் அப்படின்ற நிலைமையில தமிழ்நாட்டில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரியான நார்ம்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். இது வந்து நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓரளவுக்கு தங்கமயில் வந்து உண்மைக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனையோ பொண்ணுங்க வந்து இதெல்லாம் பொய் சொல்லாமல் இப்படியே இருந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்க நடுத்தர வர்க்க ஏழை வர்க்க பெண்கள்லாம் இருக்காங்க. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தங்கமயில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர்னா தங்கமயில் தான். ஸோ போக போக எபிசோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து இவ இன்னசென்ட்டா விக்கடா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னசென்ட் தான். போக போக தான் வெளிவரும். ஏன்னா ஒருத்தவங்க ராஜி மீனா வந்து மாமியாரோட சண்டை போட்டாங்கன்னா ராஜி மீனா ஏன் சண்டை போடுறாங்க, இவங்க மாமியாரோட தானே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு இவ தான் சேர்த்து வைப்பா. கதிர் தம்பி இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவரை பத்தி சரவணன் கிட்ட வந்து சொல்லுவா, அம்மா கிட்ட சொல்லுவா, எனக்கு இந்த குடும்பம் பாவம், இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ அம்மா தான் வந்து ஏத்தி விடுவாங்க, என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பேசிக்கலா தங்கமயில் அப்படின்றது வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு ஒரு பொய் சொல்றாங்க, அதுக்கு நான் உடன்படுறேன்ப்பா, மற்றபடி நான் நல்லவதான், எனக்கு இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ அது போக போக தான் வந்து அது வெளிப்படுது. ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் திட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ரெக்கக்னிஷன் உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பண்ணது ஃபர்ஸ்ட் சீரியல் எனக்கு வந்து பெரிய ஹிட் சீரியல் வந்து நெஞ்சு மறப்பதில்லை. சரண்யானே என்னோட கேரக்டர் பேர் சரண்யானே வச்சிருந்தாங்க. அப்போ வந்து சரண்யாவா எனக்கு கிடைச்ச அன்பை விடவும் ரெக்கக்னிஷன் விடவும் தங்கமயிலுக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதை விட பல மடங்கு அதிகமான ரெக்கக்னிஷன் இது கிடைச்சிருக்கு. அப்புறம் குட்டி குட்டி பசங்க கிட்டலாம் வந்து மயில் மயில் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அது ரொம்ப தெரியல, கேட்சியா இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ புடவை எடுக்க மாசம் தங்கமயிலுக்கு புடவை எடுக்க ஷாப்பிங்லாம் போகும்போது தங்கமயில் புடவை, அப்புறம் வந்து மயில் மயில் அப்படி சொல்லி ஏதோ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி கூப்பிட்டு உரிமையா கேட்பாங்க வயசானவங்களாம். மயில நீ ஏன் இப்படி பண்ற மயில், நீ ஏன் உங்க அம்மா பேச்சு கேட்காது அப்படி சொல்லி வயசானவங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி மக்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இது வந்து நான் பண்ற ஒரு ப்ராஜெக்ட். நீங்க வந்து ஆனா சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் இருந்தாலுமே, இப்ப நீங்க நேர்ல போய் பாக்குறீங்க, அந்த குட்டி பசங்க எல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்றது அதெல்லாம் இருந்தாலுமே யாராவது ஒரு என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதாவது என்னடா இப்படி ரியாக்ட் பண்றாங்களே ஃபேன்ஸ், ஏதாவது நீங்க திடீர்னு நடந்து போயிட்டே இருப்பீங்க, அப்படி திட்டிருக்காங்களா உங்களே? இல்லவே இல்லைங்க. சச்சா, உண்மையிலே சொல்றேன், மக்கள் வந்து அவ்வளோ மோசமானவங்க இல்லை. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர்னா அதை ஒரு சோஷியல் மீடியால தான் வந்து அவங்க போட்டு பொழப்பாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அப்படி பண்ற, தங்கமயில் இது தகரமயில் அப்படிலாம் சொல்லி திட்டுவாங்க. ஆனா நேரா பார்க்கும்போது ஒரு நாளுமே தெரியல, கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க வந்து அது ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி வயசானவங்கலாம் வந்து நீ ஏன் அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்க, என்கிட்ட வந்து இப்படிதான் கேட்டிருக்காங்க. உங்க மாமாவுக்கு ரொம்ப, உங்க மாமா உனக்கு மாமனார், உங்களுக்கு பாண்டியன் மாமா இருக்கிற இதுல வந்து ஆடாது என்ன அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான், மற்றபடி இது வரைக்கும் அப்படிலாம் இல்லை. சோஷியல் மீடியால ஆனால் செம்ம திட்டு வாங்கியிருக்கேன் நான் ஆரம்பத்தில், இப்போ இல்லை. எனக்கு வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த பக்கம் எனக்கு இன்னொரு முகம் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி, தமிழ் இலக்கியம், வரலாறு பிடிக்குன்றதுனால இந்த பக்கம் ஒரு ஃபிக்ஷன்ல ஒன்றா இருப்பேன், நான் ஃபிக்ஷன்ல அப்படியே யூடியூப்க்கு வந்து பார்த்தா தங்கமயிலாம் இது ஹிஸ்ட்ரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு சொல்லி அது அப்படியே அது ஒரு நல்ல விஷயம் பண்றதுனால ஓரளவுக்கு அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகி வண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கே பண்ணும்போது அது என்னன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் யூடியூப்ல நான் இதே மாதிரி சோழர், வரலாறு, பாண்டியர் அதெல்லாம் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கூட அது ஒரு பெரிய விஷயமா இவங்களுக்கு தெரியல. இப்போ தங்கமயில் வந்து அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஓ இப்படி இருக்க தங்கமயில் இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஸோ இன்னும் அதிகமா இங்கே பாக்குறாங்க. ஸோ இது மூலமா தமிழ் ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வந்து நீங்க இப்படி இந்த எல்லா சீரியல்ஸுமே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த வகையில நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்கீங்க சீரியல்ஸ் இல்லையா? பட் பண்ணல, நான் மொத்தமே 3 சீரியல் தான் பண்ணிருக்கேன். பட் அது எல்லாமே வந்து பயங்கர உங்களுக்கு ஒரு ஹிட்டான ஷோ தான் இல்லையா? ஸோ நீங்க வேற லாங்குவேஜஸ்லயும் வந்து பண்றீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தமிழுக்கும் அதுக்குமான வித்தியாசம் என்ன? இது எல்லாருக்கும் தாய்மொழி தானே. தாய்மொழியில பண்ற சீரியல் மாதிரி வேற எந்த மொழியில நமக்கு எவ்வளவு பேமெண்ட் அதிகமா கொடுத்தாலும் அது வராது. ஸோ தமிழ் சீரியல் அதுதான் எனக்கு வந்து என்னுடைய முகம், என்னுடைய மதர் டங்ல நான் புரிஞ்சு பேசுற டைலாக்ஸ். அதனால எனக்கு வந்து தமிழ் சீரியல்ஸ் அது வந்து எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. இது இல்லாமல் தெலுங்கு நான் பண்ணியிருக்கேன். தெலுங்குல ரோஜா பண்ணியிருக்கேன். இங்கே தமிழோட ரோஜா இருக்கு இல்லையா, அது தெலுங்கு ரோஜா நான்.
அப்புறம் அது இல்லாமல் என்னோட நெஞ்சு மறப்பதிலே டப் ஆயிருக்கு. நான் வந்து டைரக்ட் தெலுங்கு பண்ணதை விட எனக்கு டப்பான சீரியல் நான் என்னோட நெஞ்சு மறப்பதிலே வந்து அது வந்து எனக்கு பயங்கரமான பேர் கொடுத்தது. நான் வந்து நடுவில் கொஞ்சம் சீரியல் பண்ணாமல் இருந்தேன், நான் பிரேக் எடுத்திருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா ஃபாலோவிங் அதிகமாயிட்டே இருந்தது. என்னடா இது, நம்ம வந்து தலைமறைவாக இருக்கும், நம்மள யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இது இந்த நெஞ்சு மறப்பதிலையோட தெலுங்கு ரீமேக் பார்த்துட்டு அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு டைரக்டான ஒரு இதுக்கு போனால் பரவாயில்ல, டப்பிங் பண்ண ஒரு சீரியலை பார்த்துட்டு இவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து லவ் பண்ணால் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு டச்சிங்கான விஷயம். இப்போ நிரோஷா மேம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி? ஏன்னா சீரியல்ல வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் நீங்க இருப்பீங்க, மாமியார் லைட். ஆனா உங்களுக்கு வந்து மாமனார் கிட்ட இருந்து சப்போர்ட் அதிகம். மாமனார் செல்லம் நான். ஆமா, பட் அவங்க ராஜி மீனாவும் மாமியார் செல்லம், நான் வந்து மாமனார் செல்லம். பட் மாமியாரை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நான் நிரோஷா மேம் பத்தி சொல்லணும், கோமதி சொல்லணுமா நிரோஷா சொல்லணுமா உங்களுக்கு? நிரோஷா மேம். அது வந்து என்னோட இந்த செட்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட ஸ்வீட் ஹார்ட் யாரு ஒருத்தவங்க தான் சொல்லணும் அப்படின்னா நான் அவங்க பேர் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அது டார்லிங் ஸ்வீட் ஹார்ட். அது இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு சீரியல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது 40 எபிசோட்ல அந்த சீரியல் முடிஞ்சிச்சுங்க. அது ரொம்ப வந்து எனக்கு பிரம்மாண்டமாக ஆரம்பிச்ச ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படிதான் 2 பேருக்கும் பரிச்சயம். அப்புறமா இந்த சீரியலில் நாங்கள் வந்து வந்த உடனே எனக்கு முதல்ல இவங்கள தான் தெரியும். அப்போவும் சரி இப்பவும் சரி எனக்கு நிரோஷா மேம் வந்து எனக்கு வா வா அன்பே அன்பே அதெல்லாம் பார்த்துருக்கேன்ல, என்ன அழகி பேரழகி அந்த கலரும் அவங்களும். அதனால எப்போவுமே நான் வந்து அவங்க எவ்வளோ நெருக்கமாக பழகினாலும் நான் அப்படிதான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் பேபி அழகா இருக்கு பேபி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து ஒரு குழந்தை. இங்கே வந்து எல்லா அந்த கியூட் வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு போட்டு பார்த்துப்பாங்க, அப்புறம் உண்மையான அக்கறையோட பார்த்துப்பாங்க. சும்மா ஒர்க் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு பாய்ஸ் கேங் மாதிரி. ஸோ நான் அவங்க அப்புறம் 3 பசங்க நாங்கள் வந்து ஒரு பாய்ஸ் கேங் மாதிரி. ஸோ எங்க என்னடா பண்ணலாம்டா என்னடா அப்படி சொல்லி அப்படிதான் பேசிப்போம். அது ரொம்ப ரொம்ப எங்களோட பாய்ஸ் கேங்கோட தலைவி அவங்க தான். ஸோ அது மாதிரி எங்களோட குழந்தை அவங்க தான். எங்களுக்கு வந்து அது ஒரு குட்டி பாப்பா மாதிரி அவங்க. அவங்களும் சொன்னாங்க நீங்க பேபி தான் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆஃப் ஸ்க்ரீன்ல நாங்கள் 2 பேரும் பயங்கரமான கூட்டு. ஸோ அது வந்து என்னோட இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னா வந்து நிரோஷா என் பேபியை தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க அவார்டு வாங்கினப்போ வந்து நானும் அவங்க பக்கத்தில் வந்து நின்று சேனல்ல இருந்து அவங்க பக்கத்தில் நின்று அவங்களோட அவார்டு வாங்கினேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்க கூட நின்று வாங்கினது. ஸோ ஷீ இஸ் ட்ரூ ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஸ்வீட். அண்ட் உங்களுக்கு பேரிங் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அது எப்படி ஆன் ஸ்கிரீன்ல வந்து பயங்கரமான ஒரு காம்பவுண்டிங். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவனை வந்து நாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல கதிரை வந்து மச்சான்னுவேன், இதுல மாமா சொல்றேன், அவ்வளவுதான், எதுவும் இல்லை. அப்போல்லாம் வந்து பேசுவாங்க, நான் வந்து தலை நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும் தலை அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒன்றா பண்ணுறோன்னே நம்பவே முடியல. நான் கால் பண்ணி இது மாதிரி உனக்கு ஜோடியாக சும்மா சொல்லாத தலை, உண்மையிலேயே நான் தானே உனக்கு ஜோடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆக்சுவலாக 2 பேருமே எக்ஸைட் ஆகிட்டோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் டே வந்து செட்டில் ரொம்ப எக்ஸைட்லாம் ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்து யாருனே தெரியாத மாதிரி தான் நம்ம இருக்கணும், ரொம்ப வந்து அடக்கி யோசிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். அப்புறம் அசிஷியல் வந்தோடனே ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேரக்டர் தலையில் அடிச்சிட்டார். ஐயோ இதெல்லாம் வச்சு நான் எப்படி கெமிஸ்ட்ரி ஓட்ட போகிறேன், இது ஒரு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆனால் வந்து கேரக்டராக எங்களுக்கு அது கேரக்டர் சரவணன் வரும்போது நாங்கள் சரவணன் தங்கமயில் நாங்கள் பிலீவ் பண்ணுவோம். ஸோ அது வந்து வேறையாயிடும். அது கட் சொல்கிற வரைக்கும் வந்து அது ரொம்ப சீரியஸாக நடிப்போம். அது வெளியே சரி மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அந்த மாதிரி எனக்கு வந்து இதை விட ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு கோஸ்டார் கிடைக்குமா, ஒரு பையனில் கிடைக்குமான்னு தெரியல. நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, ஒரு பையன் ஒரு எதுவுமே கிடையாது. அவன் வந்து த மோஸ்ட் கம்ஃபர்டபுள். அவன் வந்து ஒருத்தவங்களை பையன் பொண்ணு அதெல்லாம் தாண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு என்ன அப்படின்னு ஒரு செட்டில் இல்லாமல் முதல்ல போய் அந்த இடத்துல வந்து ஒரு சக மனுஷனாக போய் நிற்பான் அவன். அந்த குவாலிட்டி எனக்கு வந்து அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இஸ் ஒரு நல்ல மனுஷன். சூப்பர் மேம். ஸோ உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களை பிக் ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிக் ஸ்கிரீன்லாம் வேணாங்க. எனக்கு பிக் ஸ்கிரீன் ஸ்மால் ஸ்கிரீன் முதல்ல இதை சொல்றதே எனக்கு வந்து பிடிக்காது. இது பெரிய திரை சின்ன திரையெல்லாம் இல்லை, இது வந்து டெலிவிஷன், அது வந்து சினிமாவில் தான். ஸோ எனக்கு வந்து டெலிவிஷனில் தான் இருக்கிறதுக்கு விருப்பம், சினிமாவில் எனக்கு விருப்பம் இல்லை. அண்ட் டெலிவிஷனில் வந்து கடவுளோட புண்ணியத்தில் மக்களோட புண்ணியத்தில் வண்டி நல்லபடியாக போயிட்டு இருக்குது, நல்ல அன்பு கிடைக்குது, நல்ல வாய்ப்புகள் அமையுது, இந்த மாதிரியான புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் அமையுது. ஸோ இதே மாதிரி புது புது கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன வாழ்த்துங்க. தேங்க்யூ. இன்னும் நிறைய சீரியல்ஸ் பண்ணணும். ஆமாம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.